Hi guys, welcome to EduCorrect Tamil. I'm Shakti. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பர்சன்டேஜில் ஒன் ஆஃப் தி கன்ஃபியூஸ்டு கொஸ்டின். ஓகே, இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறது எல்லாருக்குமே ரொம்ப டஃப்பாக இருக்கும். பட் நம்ம இன்றைக்கி அதை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தி டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் யூர் வில்லேஜ் இஸ் 4000. ஒரு இன்க்ரீஸில் மேல் ஃபீமேல். அப்புறம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ வந்திருக்குதுன்னா 4460 ஆகிருக்குது. மேல் வந்து 10%, ஃபீமேல் வந்து 12%. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓவராலாக இது வந்து 10%, இதில் வந்து 12% வந்து 10 + 2% இருக்கும். ஓகே, ரெண்டுக்கும் காமனாக 10% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ 4000ஓட 10% எவ்வளோ? 400. ரிமைனிங் 4000 இங்கே 400 460 தான் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ ஓவராலாக 10% வந்து 400 இதில் இது பண்ண முடிச்சல ரிமைனிங் 60 தான் இந்த 2% இருக்கும். ஓகேயா, ஸோ இதோட 100% எவ்வளோ? 33,000 வரும். ஸோ ஃபீமேல் ஓவராலாக எவ்வளோ இருக்கிறாங்க? 3000. மேல் வந்து 1000 பிஃபோர் இன்க்ரீஸ். இது வேறு ஒன்றும் இல்லை. இப்போது 6000 இருக்குதுன்னு வைங்களேன். 6000 வந்து 3000 2000 இது பண்ணுறோம். 4000 2000. ஓகேயா, இதுலேயும் 10% காமனாக இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வைங்களேன். 2000ஓட 10% வந்து 200. ஸோ 2200. 4000க்கு 10% வந்து 400. ஸோ 4400. ஓவரால் எவ்வளோ? 6600. நம்ம டைரெக்டாக இந்த 6000ஓட 10% எடுத்தால் எவ்வளோ வரும்? 6600 டோட்டல். ஸோ இதுதான் இந்த பர்சன்டேஜை வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறோம் அப்படிங்கிறது. இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.